நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய பார்த்திமா அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு நாள் ஒரு முனிவரை தேடி ஓர் இளம் பெண் வந்தாள். அவளை முனிவர் தன்னுடைய குடிசைக்குள் அழைத்து சென்று, அம்மா, உனக்கு என்ன வேண்டும்? இந்த முனிவனை தேடி வந்திருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இளம் பெண் இப்படி சொன்னாராம், முனிவரே, எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த இக்கட்டான நிலையும் எனக்கு வரக்கூடாது. என் அழகு இப்படியே இருக்கணும். நான் எப்படி அழகாக இருக்கிறனோ அந்த அழகோடவே நான் எப்பொழுதும் இருக்கணும். என்னிடத்தில் எப்பொழுதும் பண வசதி இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த நோய் நொடியும் என்னை அணுகக்கூடாது. அத்தகைய வரனை எனக்கு நீங்கள் தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தவ முனிவரிடத்தில் இந்த பெண்மணி கேட்டுக்கொண்டாராம். இவற்றையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த முனிவர் அந்த பெண்ணை பார்த்து மௌனமாக சிரித்துவிட்டு, அம்மா, உனக்கு நிம்மதியான எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீ நினச்சின்னா நேரடியாக போ. ஒரு காடு ஒன்று வரும், அந்த காட்டு பகுதியில் சுடுகாடு ஒன்று இருக்கும். அந்த சுடுகாடில் போய் படுத்துக்கோ. அந்த இடத்துல தான் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த நெருக்கடியும் இருக்காது, எந்த நோய் நொடியும் அவங்கள அணுகாது. அப்படி போய் படுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றாராம். என் அன்பு உள்ளங்களே, துன்பங்களே இல்லாத வாழ்க்கையோ, தோல்விகளே இல்லாத வாழ்க்கையோ, கஷ்டங்களே வராத வாழ்க்கையோ நமக்கு அமையாது. இது எல்லாமே நம்மோடு இரண்டர கலந்த ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையே இப்படியாகத்தான் நாம் அணுக வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த துன்பத்தை, இந்த வேதனையை, இந்த கலக்கத்தை, இந்த வியாதியை அணுகக்கூடிய வல்லமை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவருடைய அருள் துணை தான். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல் தான். அன்னை மரியாள் சந்திக்காத போராட்டங்களா, அன்னை மரியாள் தன் வாழ்க்கையில் அனுபவிக்காத கொடுமைகளா, அவருடைய வாழ்க்கையில் நடக்காத துன்பங்களா? எவ்வளவு துன்பங்களை, வேதனைகளை, வலிகளை பொறுத்து கொண்டவள் அன்னை மரியாள். எல்லாவற்றையும் இறைவனுடைய திருவுளத்திற்காக ஒப்பு கொடுத்தவர், இறைவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டவர். தான் அருள் நிறைந்தவராக இருந்தாலும், பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருந்தாலும், கடவுளுடைய தாயாக இருந்தாலும், விண்ணக மன்னக அரசி என்பதை உணர்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் துன்பம் தான் நீடித்தது, வெறுமைதான் இருந்தது, ஏமாற்றங்களும் கேலி கிண்டல்களும் தான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக மாறிப்போயிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்தித்தார், எல்லாவற்றையும் துணிவோடு அணுகினார் கடவுளுடைய வல்லமையினால. இன்றைக்கு நம் தாயாம் திரு அவை பாத்திமா நகர் புனித கன்னிமரியாவினுடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி 6 மாதங்கள் தொடர்ந்து எல்லா 13ஆம் தேதிகளிலும் பாத்திமா நகரில் இருந்த 3 பேருக்கு அன்னை மரியாள் காட்சி தந்திருக்கிறார். 3 சிறுவர்களுக்கு, ஜெசிந்தா, லூசியா, சிறுவன் பிரான்சிஸ். இவர்கள் 3 பேருக்கும் அன்னை மரியாள் தொடர்ந்து காட்சி தந்தார். அந்த காட்சியில் அன்னை மரியாள் வெளிப்படுத்தியது, தொடர்ந்து ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபமாலை வெற்றியின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம். நம் கரங்களில் இருக்கிற பாதுகாப்பு கவசம், அது வல்லமை, அது ஆற்றல், அது கடவுளுடைய சக்தி. அதை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம்.
அந்த திரு ஜெபமாலையை செபியுங்கள் என்கிற ஒரு செய்தியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பிறகு 3 ரகசியங்களையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். 13/7/1917 அளித்த காட்சியின் போது அன்னை மரியாள், ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்கிற அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை எடுத்து சொல்லியிருக்கிறார். பிறகு 1917 அக்டோபர் 13 அன்று ஏறக்குறைய 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஓரிடத்தில் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஒரு அற்புதமான காட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி சூரியன் நடனமாடுவது போன்ற ஒரு காட்சி. இயேசு கிறிஸ்து, புனித யோசேப்பு ஆகியோர் வெளிவந்து கொண்டிருந்த அத்தனை பத்திரிகைகளிலும் இந்த காட்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 1917 அன்பிற்குரியவர்களே, ஜெசிந்தா, பிரான்சிஸ் இவர்கள் இருவரும் அந்த சிறு பருவத்திலேயே கொஞ்ச காலத்தில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சகோதரி லூசியா மட்டும் ஸ்பெயின் நாட்டில் 97 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 2005 பிப்ரவரி 13 அன்றுதான் அவர் இறைவனடி சென்றிருக்கிறார். 1930 திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் பாத்திமா நகரில் காட்சி தந்த இந்த காட்சியை அதிகாரப்பூர்வமாக திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. என் அன்பு உள்ளங்களே, அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சி தருகிறார். அந்த காட்சி எல்லாமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதுதான் நோக்கம் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்னை மரியாளுடைய காட்சிகள் அனைத்தும் நாம் மனம் மாற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் அந்த காட்சியினுடைய மைய நோக்கமாக, சிந்தனையாக இருக்கிறது. இந்த மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு தூய பாத்திமா அன்னை இடத்தில் சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். அந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் சாட்சிகளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வர வேண்டி மன்றாடலாம். ஆமீன்.